வணக்கம். தித்திக்கும் திருக்குறளையும் நாடெங்கும் நடமாடும் நாளடையரும் இனிமையாகச் சொல்லும் இன்னா 40 இணையவை 40 அறிவுரை சொல்லும் அவசர கோவையும் பகுத்துச் சொல்லும் பழமொழி 400 இவ்வுலந்து ஏட்டில் இருக்கும் ஏலாதையும் திசையெங்கும் திருகும் திருகடிகமும் பஞ்ச இல்லாத சிறு பஞ்சமும் இவற்றையும் தாண்டி நமக்கு முத்தியை தரும் முதுமொழி காஞ்சியம் இவற்றை நமக்கெல்லாம் தொகுத்து தந்த நம்முடைய பாட்டான்களின் பாதத்தை தொட்டு வணங்கி இதையும் தாண்டி புலவர்களையும் தமிழையும் பெருமையும் ஒன்றாக காட்டக்கூடிய நம் தமிழ் மொழியான நம் அன்னை மொழியினை அடிப்பாதத்தினை தொட்டு வணங்கி நான் என்னுடைய பேச்சை தொடங்குகிறேன். நாம் இன்று எதை பற்றி பேச போகிறோம்? நான் குறிப்பிட்ட நூல்களை வைத்தே உங்களுக்கே தெரிந்திருக்கும். குறிப்பிட்ட நூல்கள் தமிழில் ஏட்டில் அடங்காத எத்தனையோ நூல்கள் இருந்தாலும் நான் குறிப்பிட்ட சில நூல்கள், அந்த நூல்கள் அனைத்தும் அறநூல்களாகும். இன்று நாம் அறத்தினை பற்றி நான் பேச போகிறேன். ஏன் எவ்வளவோ அர்த்தங்கள் இருந்தாலும் அறம் என்ற ஒரு சொல்லை பற்றி நாம் பேச போகிறோம் என்றால், அறம் என்பது ஒவ்வொரு மனித வாழ்க்கைக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கும். ரைட். அறம் என்பது முதலில் எங்கே தொடங்குகிறது என்று நாம் முதலில் பார்க்க வேண்டும். அறமானது எங்கும் தொடங்கவில்லை, முதலில் நம் அன்னையிடம்தான் தொடங்குகிறது. அன்னைக்கு நம் அன்னையானவள், நம் அம்மாவிற்கு 4 பிள்ளைகள் இருக்கிறது. அந்த 4 பிள்ளைகளுக்கும் உணவளிப்பார்கள். ஒரு பானையில் இருக்கும் உணவினை 5 பேர் என்றால் 5 பேருக்கு ஏற்ற அளவுக்கு உணவினை சமைத்து 5 பேருக்கும் பரிமாறுவார்கள். அதில் கடைசி பிள்ளையானது உணவை சாப்பிட்டு விட்டு மீண்டும் அம்மா உணவு என்று ஏந்திய பின்பு தன் தாயானவள் தனக்கு இல்லை என்றாலும் தன் மகனின் பசியார வேண்டும் என்று தனக்கு இருக்கும் உணவை கூட தன் பிள்ளைக்கு கொடுத்துவிட்டு தான் தண்ணீரை குடித்துவிட்டு உறங்குவார்கள். அதில் அறமானது நிலைத்திருக்கிறது. அங்குதான் நம்மளுடைய அறமானது தொடங்குகிறது. அறம் என்பது தாயிடம் என்றே தொடங்குகிறது. அடுத்தையும் தாண்டி அறமானது நம் வாழ்க்கையில் எப்படி நம் அறம் என்பதை பயன்படுத்த வேண்டும். அறம் என்பது எங்கிருந்து இருக்கிறது? அறம் என்பது பார்த்தீங்கன்னா தீயவையும் நன்மையும் ஒன்றே தொகுத்தே காட்டக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சொல்லாக விளங்கக்கூடியது நம் அறம் ஆகும். அதில் அறம் என்பது பார்த்தீங்கன்னா நம் ஒரு ஆயுத பூஜை என்ற ஒரு விழாவை கொண்டாடுவோம். அந்த விழாவின் பொழுது புறத்தினை அனைத்தையும் நாம் சுத்தம் செய்வோம். ஆனால் அதனால் ஒரு பயனும் அல்ல, பயனற்ற செயலாகும். ஏன் இப்படி சொல்லுகிறீர்களே பயனற்ற செயல் என்று? உண்மைதான். முதலில் நாம் புறத்தினை சுத்தம் செய்வதை விட அகத்தினை சுத்தம் செய்ய வேண்டும். அகத்தில் இருக்கும் குப்பைகளை அகற்றிவிட்டு நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல ஒழுக்க பண்பையும் பிறருக்கு உதவும் மனப்பான்மையும் நல்ல ஒரு அறிவையும் நல்ல பாசத்தையும் அன்பையும் நம் அகத்துக்குள் இருந்தால் புறமானது தானாகவே சுத்தமாகிவிடும். நம் அகத்தினில் நல்ல பொறாமையற்ற ஒரு எண்ணங்களும் நல்ல ஒரு சிந்தனையும் பிறருக்கு உதவும் என்ற ஒரு மனப்பான்மையை நம் அகத்துக்குள் கொண்டு வந்தால் அறமானது தானாகவே அகத்துக்குள் வந்து சேர்ந்துவிடும். அறம் தனக்குள் வந்துவிட்டால் இந்த அகில உலகத்தில் தம்தான் பெரியவராக நம் முன்னே ஜொலிக்கப்படுவோம். அதுபோலதான் அறமானது ஒவ்வொரு மனித வாழ்க்கைக்கும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக விளங்கக்கூடியது. அதனால் அறத்தினை நாம் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். அறத்தினை தவறினால் இந்த உலகத்தில் அழிந்து விடுவார்கள். அதற்கு நிறைய முன்னுதாரணங்கள் இருக்கின்றது. அறம் என்பது நம் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியத்துவமான ஒன்றாக இருக்கிறது. நம்மளுடைய அறமானது பொதுவாக 4 வகை ஒரு செயல்களை குறிப்பிடுவார்கள். அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த 4ஐயும் முதன்மையாக நெருக்கக்கூடியது அறமாகும். இந்த அறம் என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயலாக ஒரு சொல்லாக இருக்கக்கூடியது. அறம் என்பது நேர்மை, உண்மை, பொறாமை அற்ற குணங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள் இவற்றையெல்லாம் ஒருங்கே காட்டக்கூடியது அறமாக இருக்கக்கூடியது. இப்பொழுது நடைமுறையில் அறமானது நீதி என்ற வார்த்தையாக மாறிவிடுகிறது. அப்ப நீதி என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் முக்கியத்துவமாக வாழ்ந்ததாக இருக்கக்கூடியது. அதற்கு எடுத்துக்காட்டாக நாம் குறிப்பிட வேண்டும் என்றால் நம்மளுடைய 50 காப்பியங்களில் சிறப்பாக விளங்கக்கூடிய நம் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிட்டிருப்பார்கள். அந்த பாண்டிய மன்னன் தன்னுடைய நீதியை தவறியதால் தன் உயிரை தான் அந்த இடத்திலே உயிர் விட்டு விடுவார்கள். அப்படிப்பட்ட நம்முடைய இதற்கு முன் வாழ்ந்த மன்னர்கள் நமக்கு குறிப்பிட்டார்கள், நீதி தவறியவர்கள் என்றும் நிலைத்திருப்பதில்லை, நீதியுடன் வாழ்பவர்கள் என்றும் சிறந்தவர்களாக விளங்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் சிறப்பு மிக்கவர்களாக இருப்பார்கள். அதனால் நம் அனைவரும் நீதி என்கின்ற
ஒரு வார்த்தையை நம் இந்த வாழ்நாள் முழுவதும் எடுத்துக்கொண்டு அறத்துடன் வாழ்வோம். இந்த அகில உலகத்தில் போற்றக்கூடியவர்களாக விளங்குவோம். அதனால் அறத்தினை கடைபிடிகள். நம் அனைவரும் சிறந்த முறையில் நல்ல பேர் புகழோடு வாழலாம். அனைவரும் அறத்துடன் வாழ்க. அறமே ஒரு சிறந்த ஒரு செயலாகவும் ஒரு சிறந்த ஒரு சொல்லாகவும் ஒரு குறிப்பிட முடிகின்ற ஒரு நல்ல ஒரு குணமாக இருக்கக்கூடிய நம் அறத்தினை வணங்குவோம். அதை நம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துவோம் என்று உங்களிடம் குறிப்பிட்டு நானும் அந்த அறத்தின் வழியே செயல்படுவேன் என்று உறுதியளித்துவிட்டு நமக்கு பேச வாய்ப்பு தந்த இந்த அறக்கட்டளைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.